ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இங்கிலீஷ் டைப்ரைட்டிங் ஜூனியரில் செகண்ட் பேப்பர் மாடல் 3 ப்ரொஃபஷ்னல் லெட்டர் பார்க்க போகிறோம். இதுக்கு கால்குலேஷனே பெருசாக இருக்காது. லெட்டர்ஸ்லேயே வெரி சிம்பிள் அண்ட் ஈஸியான லெட்டர்னு பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷ்னல் லெட்டர் தான். எக்ஸாமுக்கு ப்ரொஃபஷ்னல் லெட்டர் வந்தால் பயப்படாமல் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது ப்ரொஃபஷ்னல் லெட்டர் மாடல் 3 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம மாடல் 1 சர்க்குலர் லெட்டரும் மாடல் 2 பிஸ்னஸ் லெட்டரும் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அதுவும் ரொம்பவே ஈஸி. ஓகே, இப்போ இதுக்கான கேல்குலேஷனை நம்ம பார்ப்போம். இதில் கேல்குலேஷன்னு சொல்கிற அளவுக்கு பெருசாக ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ப்ரொஃபஷ்னல் லெட்டரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஹெட்லைனே இருக்காது. அதாவது ஹெட்டிங் சென்டர் பண்ண சொல்லி கொடுத்துருக்கவே மாட்டாங்க. அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது ப்ரொஃபஷ்னல் லெட்டர் அப்படின்னு. பாருங்கள், இப்போ நார்மலாக நம்ம நேமை ஃபஸ்ட்டு டைப் பண்ண வேண்டியதுதான். லெட்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம 20லேருந்து 80 மார்ஜின் செட் பண்ணிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். மிஷினை பொறுத்து சிலர் 10 to 70 எடுத்துப்பீங்க, சிலர் 30 to 90 கூட எடுத்துப்பீங்க. மிஷினை பொறுத்து நம்ம 20 to 80 எடுத்திருக்கோம். ஓகேங்களா? இப்போ ப்ரொஃபஷ்னல் லெட்டரில் பாருங்கள், நேமை ஃபுல்லாக அப்படியே டைப் பண்ணிட வேண்டியதான். நெக்ஸ்ட்டு லைனில் சிவில் இன்ஜினியர் டைப் பண்ணிவிட்டு இந்த நேமுக்கு நேராக தான் நம்ம டெலிஃபோனை டைப் பண்ணணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் ரைட் சைடில் ஒரு 5 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதில் நம்ம ஹையஸ்ட்டாக எந்த லைன் இருக்குது அப்படின்றத நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும். நம்மளுக்கு இங்கே டெலிஃபோன், அதாவது ஃபுல் ஸ்டாப் வச்சு கொடுத்துட்டாங்க. நம்ம டெலிஃபோன்றதை ஃபுல்லாக டைப் பண்ணிக்கணும். டெலிஃபோன்ற லைன் தான் நம்மளுக்கு ஹையஸ்ட்டாக இருக்குது. 20 கவுண்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டெலிஃபோன் வந்துட்டாலே எப்போதுமே கவுண்ட், அதாவது இந்த கோலன் இருக்குது இல்லைங்களா, இந்த கோலன் வரைக்குமே நம்மளுக்கு கவுண்ட் வந்துட்டு 10 வரும். லெட்டரை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சில வேர்டெல்லாம் நம்ம கவுண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு எக்ஸாம் டைமில் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ டெலிஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10. அதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்பேஸ்லேருந்து இந்த நம்பர் வரைக்கும் நம்ம கவுண்ட் பண்ணிக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு இங்கே டெலிஃபோன் நம்பரை கவுண்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு டோட்டலாக 20 வருது. ஸோ இந்த 20ல் நம்மளுடைய லாஸ்ட்டு டிகிரி பார்த்திங்கன்னா 80ல் முடிப்போமா? அந்த 80ல் நம்ம மைனஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மைனஸ் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுக்கு 60 கிடைக்கும். ஸோ 60வது டிகிரியில் தான் இந்த லைன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இதுக்கு நேராக வரணும், ஈக்குவலாக. சரிங்களா? 60வது டிகிரியில் தான் இது எல்லாத்தையுமே நம்ம டைப் பண்ணணும். பாருங்கள் இங்கே பின்கோடு வந்திருக்கு இல்லையா? பின்கோடுக்கு அப்புறம் நம்ம எப்போதுமே சொல்லியிருக்கோம் 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்து தான் நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். பாருங்கள், இங்கே டேட்டு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. டேட்டுக்கு நேராக எந்த நம்பர்ஸ் எதுவும் கொடுக்கல. ஸோ நம்ம டேட் மட்டும் டைப் பண்ணால் போதும். 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்துட்டு அகைன் இதுக்கு நேராகவே இங்கே மார்ச்ன்றதை ஃபுல்லாக டைப் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நேராகவே நம்ம இதை டைப் பண்ணிக்க வேண்டியதான். 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், டேட்டுக்கு அப்புறமும் நம்ம 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ பின்கோடுக்கு அப்புறம் 2 லைன் ஸ்பேஸு, டேட்டுக்கு அப்புறமும் 2 லைன் ஸ்பேஸ். ஸோ 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்துட்டு இப்போ லெஃப்ட் சைடு வந்துடுவோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம மார்ஜின்லேயே டைப் பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட்டு கீழே வாங்க. பின்கோடுக்கு அப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்து தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இங்கே எஸ் அடிச்சிட்டாங்க, டெலீட் சிம்பிள் கொடுத்துட்டாங்க. நம்ம சார் அப்படின்றத மட்டும் டைப் பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், சர்க்குலர் லெட்டர்லேயே நான் சொல்லியிருந்தேன், ப்ரொஃபஷ்னல் லெட்டர் சொல்லும்போது உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு. அதாவது நம்ம ஸ்பீடு, ஃபஸ்ட்டு பேப்பர் ஸ்பீட் இருக்கு இல்லையா, அதுக்குமே பேராகிராஃப் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது முன்னாடி 5 ஸ்பேஸ் கொடுத்துட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் ப்ரொஃபஷ்னல் லெட்டர்லேயும் பேராகிராஃப் ஸ்டார்ட் ஆகும்போது முன்னாடி 5 ஸ்பேஸ் கொடுத்துட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும். சர்க்குலர் லெட்டருக்குமே காமன் பார்த்திங்கன்னா 5 ஸ்பேஸ் கொடுத்துட்டு தான் பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணணும். ஆனால் நமக்கு பிஸ்னஸ் லெட்டரில் மட்டும் பேராகிராஃப் பார்த்திங்கன்னா மார்ஜின் நம்மளுடைய 20வது டிகிரிலேயே ஸ்டார்ட் ஆகிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ 5 ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு பேராகிராஃப் டைப் பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறம்
2 லைன் ஸ்பேஸ் கொடுத்து செகண்ட் பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் சிம்பிள் கொடுத்துட்டாங்க. இங்கே இம்பார்ட்டன்ட் சிம்பிள் கொடுத்து சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க. இதை நம்ம இங்கே இன்சர்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், டிடின்னு கொடுத்துருக்காங்க. காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றத ஃபுல்லாக டைப் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே எஃப்ஐ இன்சர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. எஃப்ஆர் ஃபார். ஓகே, செகண்ட் பேராகிராஃப்க்கு முன்னாடி 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்துட்டு செகண்ட் பேராகிராஃப் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். பாருங்கள், அதுக்கும் 5 ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே ஃபர்தர் அப்படின்றத ரவுண்ட் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம இந்த லைனில், அதாவது இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணணும். இங்கே டைப் பண்ணிடக்கூடாது, மறந்துடாதீங்க. அதே மாதிரி பாருங்கள், இங்கே அண்டர்லைன் பண்ணிவிட்டு ஸ்டெட் கொடுத்துட்டாங்க. அப்போனா நம்ம இதை டைப் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இயர்லி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இங்கே இன்சர்ட் பண்ணிக்கணும். இங்கே யூ கொடுத்துருக்காங்க, இங்கே இன்சர்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், செகண்ட் பேராகிராஃப் முடிஞ்சிடுச்சு. ஸோ 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்து நெக்ஸ்ட் பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்லாஷ் அப்படின்னா டிஹெச்இ டின்னு ஃபுல்லாக டைப் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மீன் டைம் இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி அடிக்க சொல்லி மவுத் சிம்பிள் கொடுத்துட்டாங்க. ஸோ இதை அப்படியே நம்ம ஒரே சென்டென்ஸாக தான் அடிக்கணும். இங்கே செகண்ட் லைனில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரான்ஸ்லேட் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆர்டர் படி அடிக்கணும். 1 2 3 4 இந்த ஆர்டர் படி தான் நம்ம டைப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பேராகிராஃப் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. கடைசியாக வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்து நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், ஒய்ஆர் கொடுத்துருக்காங்க. யுவர் அப்படின்றத ஃபுல்லாக டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை டைப் பண்ணிவிட்டு இதுக்கும் 5 ஸ்பேஸ் கொடுக்கணும். சரிங்களா? இதுதான் கடைசியாக முடியுது. நெக்ஸ்ட்டு 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ ரைட் சைடில் பாருங்கள், யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி இதோட கவுண்ட் எப்போவுமே 17 தான். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டாண்டர்ட் தான். கீழே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நேம் கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம இதுக்கு இதை சென்டர் பண்ணணும் இல்லையா? ஸோ எது ஹையஸ்ட்டாக இருக்குன்றதை நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும். நம்மளுக்கு இங்கே நேம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஹையஸ்ட்டாக இருக்குது. 21 இருக்குது. சரிங்களா? யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லின்றது 17 தான் இருக்குது. அப்போ நம்ம நேமுக்கு தான் யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லியை சென்டர் பண்ணணும். ஸோ கால்குலேஷன் போடுவோமா? 21 இருக்குது. நம்மளுடைய லாஸ்ட் மார்ஜின் என்ன சொல்லியிருந்தேன்? நம்ம எடுத்துருக்கிறது 20 to 80. அப்போ நம்ம 80ல் முடிப்போம். ஸோ 80ல் நம்ம மைனஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மைனஸ் பண்ணிக்கிட்டால் நம்மளுக்கு 59 கிடைக்கும். ஸோ 59வது டிகிரியில் நம்ம நேமை டைப் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி பார்த்திங்கன்னா 17 தான் இருந்தது. இப்போ ஹையஸ்ட்டாக உள்ள 21ல் நம்ம அதை மைனஸ் பண்ணிக்கிறோம். மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 4 கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 4ஐ நம்ம டிவைட் பண்ணிக்கிட்டோன்னா 2ஆல் நம்மளுக்கு 2 கிடைக்கும். அந்த 2ஐ இந்த 59ஓட ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஆட் பண்ணிக்கிட்டால் நம்மளுக்கு 61 கிடைக்கும். ஸோ 61வது டிகிரியில் நம்ம யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லியே அடிக்கணும். நேமுக்கு யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லியே சென்டர் பண்ணுறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் பேப்பரை பொறுத்த வரைக்கும் லெட்டரில் ரொம்பவே ஈஸினா அது ப்ரொஃபஷ்னல் லெட்டர் தான். கேல்குலேஷன்றது வெரி சிம்பிள். இதில் ஹெட்லைன் கூட நம்மளுக்கு வராது. ஸோ ரொம்பவே ஈஸி தான். எக்ஸாமுக்கு நமக்கு ப்ரொஃபஷ்னல் லெட்டர் வந்துச்சுன்னா நம்மளோட லக்குன்னு கூட நம்ம நினச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், 2025 ஆகஸ்ட் லாஸ்ட்டில் எக்ஸாம் வருது. பயப்படாமல் எல்லோரும் நல்லா பண்ணுங்கள். நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எல்லோரும் நல்லா பண்ணுவீங்க. டோன்ட் வரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.